சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். வணக்கம் சொல்லுங்க சார். 1:45 கரெக்டா புடிச்சவங்கள 3 மணி வரைக்கும் ஒரே சீரா பேஞ்சு போட்டுதுங்க சார். அவினாசி தெற்கு பகுதி, நேத்து வடக்கு பகுதி நல்ல மழைங்க. அவினாசி வடக்கு நேற்றுக்கு வடக்குங்க. இன்னைக்கு அவினாசி தெற்கு பகுதி கருமத்தம்பட்டிங்க, இருந்தாலும் சனியாண்டவர் கோயில், இந்த புறம் அன்னூர்ல இருந்து கருவலூர் எல்லாமே நல்ல மழைங்க சார் இன்னைக்கு. ஓகே ஓகே. நல்ல மழைங்க. ஒரு 2 அளவு மழை இருக்குங்க எல்லாம். அப்படியே திருப்பூர் வரைக்கும் அப்படியே போயிடுதுங்க கிழக்க. ஓஹோ, 2 அளவுன்னா 4 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும். ஆமாங்க. இன்னும் காட்டுக்குள்ள இன்னும் தண்ணி நிக்குதுங்க, புழுதி காட்டுக்குள்ளேயேங்க. ஓஹோ, புழுதி காட்டு. புழுதி காடுங்க, எல்லாம் பெருகெல்லாம் போட்டு ஓட்டுன காட்டுலயே தண்ணி நிக்குதுங்கண்ணா. ஓஹோ, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மட்டும் ஆகி போச்சுங்க சார். இன்னும் தண்ணி நிக்குது. கீழே கருங்கல் இருக்கு, அதுக்கு கீழே இல்லைங்க, எல்லாம் தள்ளிங்க. ஓஹோ, என்ன இப்படி நேரம் நிக்குது நல்லா புழுதியிலையும்? புழுதியிலும் அது மழை அந்த அளவுக்கு சார். ஒரு 1.5 மணி நேரம் ஒரே சீரா பேஞ்சு போட்டுதுங்க. ஓ, அப்படின்னா உங்களுக்கு கூட இருக்கும் மழை. கூட இருக்குமுங்க. ஆமாங்க, ஒரு 3 மழை மழைக்கு மேல இருக்கும். இருக்குமுங்க. ஆமாங்க, நல்லா காஞ்சி கிடந்ததுங்க எல்லாம் ஒரு மாசமாங்க. நல்லா இன்னும் தண்ணி நிக்குது பாத்துங்களா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி, நீங்க சொன்ன அளவுக்கு பேஜ் போட்டுதுங்க சார். ஓ, தேங்க்யூ. வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 20 வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இன்றைக்கு, அதாவது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் கொக்காரத்தாங்கல் 8 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் 6 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு, திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை தலா 5 சென்டிமீட்டர். மேலும் பல இடங்களில் 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 சென்டிமீட்டரும், அதை விட கூடுதலான இடங்களில் 2 சென்டிமீட்டரும், 1 சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் மழை பொழிந்திருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கடலோர வளிமண்டலத்தில் கீழடுக்கில் நிலவுகின்ற காற்று சுழற்சி காரணமாக, காற்று சுழற்சியில் இணைப்பு சுழற்சி காரணமாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மழை பொழிய தொடங்கி நன்றாக தீவிரமாகி இருக்கிறது கடலோர பகுதிகளில். அதாவது ஈரோடு மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியில் தொடங்கிய மழை அவினாசி தெற்கே கருமத்தம்பட்டி மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா முத்தூர் பகுதி, கொடுமுடி பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்த மழை தீவிரமடைந்து கடலோர மாவட்டங்களுக்கு வரும்பொழுது நல்ல ஒரு பலமான மழைப்பொழிவாக மாறி பல மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. டெல்டா மாவட்டங்களில் கூட ஏதோ மழைக்காலம் போல தொடர்ச்சியாக விட்டு 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 தூறல். டெல்டா முழுவதும் இருண்ட சூழல், பள்ளி விடும் நேரத்தில் மழை. ஆக தொடர்ச்சியாக இந்த மாலை 3 மணிலிருந்து இந்த இரவு நேரம் வரைக்கும் விட்டு விட்டு மழை பொழிந்து கொண்டே இருக்கு. இப்போ கூட இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. தெற்கு டெல்டாவில் மழை வலுப்பெற்று கொண்டிருக்கு. தெற்கு டெல்டாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது பேராவூரணி அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து முத்துப்பேட்டை பகுதியை நோக்கி, அதாவது பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், முத்துப்பேட்டை பகுதி நோக்கி மழை முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த இரவு 8 மணி இரவு 8 மணி பதிவு 8 மணி நேரப்படி. அதே போல் சிவகங்கை மாவட்டத்திலையும் சரி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமான மழை பொழிந்துட்டு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி, அரிமளம், மேலும் பார்த்தீங்கன்னா கீரமங்கலம், பேராவூரணி, தஞ்சாவூர் மாவட்டம் இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு, அறந்தாங்கி வடக்கே நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு அப்படியே பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பகுதிக்கு வந்து பெருகவாழ்ந்தான் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. ஏற்கனவே மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்ட எல்லையோர காவிரி கரையோரத்தில் 2 பக்கமுமே கனமழை. முட்டம் உள்ளிட்ட பகுதிகள், அதாவது பழையாறு, திருமுல்லைவாசல், சீர்காழி, கொள்ளிடம், சிதம்பரம், பிச்சாவரம் இந்த பகுதிகளெல்லாம் நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த காவிரி கரையோரம் முழுவதுமே சிதம்பரம் உள்ளிட்ட, அதாவது கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதி 2 பக்கமுமே மழை. இதில் மயிலாடுதுறை மாவட்ட காவிரி கரையோரம் கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா நெய்வேலி உள்ளிட்ட பகுதி, கடலூர் மாவட்ட பகுதியில் பெரும்பாலான, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதியில் கனமழை பொழிந்து, புதுச்சேரி பொழிந்த மழை தற்பொழுது கடலிலே வலுத்த பலத்த மழையாக பொழிந்து வருகிறது. இந்த நிலையில் இப்படிப்பட்ட மழை இருக்கும்னு புதன் வியாழன் வெள்ளின்னு சொல்லிட்டே இருக்கோம்.
திங்கட்கிழமை தொடங்கும், செவ்வாய் கொஞ்சம் அதிகரிக்கும், புதன்கிழமை வலுவான மழை இருக்குன்னு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னோம். புதன் வியாழன் வெள்ளின்னு சொல்லிட்டே இருந்தோம். அதற்கு பிறகு 23ஆம் தேதியிலிருந்து என்ன ஆக போகுதுன்னா, தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைய போகுது. ரொம்ப பெருசா இல்லைன்னா கூட கொஞ்சம் சற்று தீவிரமடைய போகுது. அதனால வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் பொழியும். மழை இருந்து கொண்டே இருக்குங்க. மழை இல்லைன்னு சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் இந்த காற்று மறைக்கக்கூடிய பகுதியிலாவது மழை இருந்துகிட்டே இருக்கும். காற்று மறைக்கக்கூடிய பகுதியிலாவது மழை இருந்துகிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, வறட்சிங்கிறத தயவு செய்து மனதில் வச்சுக்க வேண்டாம். பொறுத்திருந்து பாருங்கள் நடக்க போவதை. உங்களுக்கு எல்லாமே இப்போ மாயையாவே இருக்கும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு எல்லாமே ஜப்பான் நோக்கி போவதாகவும் பிறகு சீனாவை நோக்கி போவதாகவும் காட்டிகிட்டே இருக்கும். வட அரைக்கோளம் குளிர்ந்ததும் சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை அடைந்ததும் நிகழ்வானது நேரடியாக பசிபிக் பெருங்கடலில் இருந்து தென் சினக்கடல் நாடுகள் வழியாக, அதாவது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வடக்கு வங்கக்கடலுக்கு வர தொடங்கும். பிறகு நேரடியாக பசிபிக் பெருங்கடலில் இருந்து பசிபிக் பெருங்கடல் தென்சீன கடல் பகுதி வழியாக வங்கக்கடலோட ஒடிசாவின் தெற்கு பகுதி, பிறகு செப்டம்பர் மாதம்லாம் ஆந்திர பிரதேசத்தோட பகுதிக்கும், செப்டம்பர் இறுதியெல்லாம் மத்திய ஆந்திர பிரதேசத்துக்கும், அக்டோபர் முன்பகுதியெல்லாம் தெற்காந்திர பிரதேசத்திற்கும், அதே நேரத்தில் இலங்கை அருகே வளிமண்டல சுழற்சி உருவாகி அக்டோபர் 15 தேதி நல்ல மழை பிடிப்பை கொடுக்க போகுது. அதே போல் அதாவது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் இலங்கைக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில், அதாவது வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் கேரளாவில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கு அதிக மழை காலம்னா அக்டோபராக தெரியுது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதுக்கு முன்னாடி வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை எல்லாமே இருக்கும். அணைகளுக்கு நீர்வரத்து தினம் 1 TMC கொடுக்கும்னு சொன்னோம். கொடுத்துட்டே இருக்குங்க. இன்றைக்கு வரைக்கும் 46 TMC எட்டிடுச்சு. மேட்டூர் 46 TMC தாண்டிடுச்சு. நம்ம 25ஆம் தேதி 50 TMC எட்டுன்னு அன்றைக்கே அறிக்கை கொடுத்துருக்கோம். நீண்டகால அறிக்கையிலையும் அதான் சொல்லியிருக்கோம். ஆகவே மேட்டூர் திறக்கும் சூழல் ஏற்படணும்னா 50 TMC எட்டணும். அதாவது 90 அடி என்பது 50 TMC. அது 8 நாள் தான் திறப்பாங்க. அது வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு மேல் அந்த திறக்கும் சூழல் ஏற்படும். கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-5 TMC வந்ததுன்னா அந்த 90 அடி என்கின்ற 50 TMC அளவை எட்டும். அதற்கு பிறகு திறப்பதற்கு யோசனை, அதாவது முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஏற்கனவே நாம் இதை சொல்லியிருக்கிறோம். ஆகவே 50 TMC 25ஆம் தேதி எட்டும் கண்டிப்பாக. அது வரைக்கும் கபினிலிருந்து 10,000 12,000 அடி கனஅடி தண்ணீர் வந்து கொண்டே வினாடிக்கு வந்துட்டே இருக்கு. ஆகவே அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பாருங்க, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கு. இலங்கையிலிருந்தே கேள்வி வந்துட்டு இருக்கு. கடல் வெப்பம் குறைஞ்சி விட்டது, அதனால வடகிழக்கு பருவமழை பெய்யாதுன்னு சொல்றாங்களே, உண்மையா? இலங்கையிலிருந்து கேள்வி வருது. அப்படி இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. கடல் வெப்பம் இப்போ குறைஞ்சிருந்தாலும் போன வருஷமும் இதே மாதிரி குறைஞ்சிருச்சு. சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்த பிறகு, நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு கடல் நீரோட்டம் வலுப்பெற்று சரன்னு கடல் வெப்பம் உயர்ந்தது. புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து, இதுவே இறுதி அல்ல. போன வாரம் அது ஆப்பிரிக்கா பக்கம் வெப்பம் உருவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பெருசாக பரவியது. இப்போ கடல் வெப்பம் குறையும்னு ஒரு பேச்சு பெருசாக பரவிட்டு இருக்கு. தயவுசெய்து மாறி 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 இந்த கடல் நீரோட்டங்களும் கடல் வெப்பமும் மாறி மாறி உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம வானிலை இருக்கையில் எந்த வித மாற்றமும் இருக்காது. பொறுத்திருந்து பாருங்கள், புரியும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை போலவே தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதல் அக்டோபர் 18 முதல் வலுத்திருக்கும். தொடர்ந்து சிறு நிகழ்வு தான் அதிகமாக இருக்கும். சிறு நிகழ்வும் அதிகமான மழை பிடிப்பை தரும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, குறிப்பாக நாலுமுக்கூத்து, காக்காட்சியெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கே கொடைக்கானல் உட்பட இலங்கை உட்பட தமிழ்நாட்டின் இலங்கையை ஒட்டிய அதாவது பாக்கில சிந்து மணரோடு விட்ட பகுதி எல்லாமே டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் எல்லாமே உண்டு. சென்னை திருவள்ளூரை விட தெற்கே போக 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 மழைப்பொழிவு அதிகமாக தான் தெரியுது. ஏன்னா அக்டோபர்லேயே இலங்கை அதிகமாக இருக்கும். அப்போ அக்டோபர் எப்பொழுதுமே நவம்பர் டிசம்பர் தான் இலங்கை இருக்கும். இந்த வருஷம் அக்டோபர்லேயே இருக்கும். தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர்லேயே அதிகமாக தெரியுது. ஆகவே மழைப்பொழிவு பற்றி தயவுசெய்து சந்தேக பார்வை வேண்டே வேண்டாம். வெப்பம் குறைஞ்சிருக்கு, இப்படியே குறைஞ்சிட்டே போனால் பருவமழை இருக்காது அப்படின்லாம் மறுபடியும் பேசப்படுகிறது. அப்படிலாம் தயவுசெய்து எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. கேட்டிருக்கீங்க, நான் வானிலை அறிக்கை போட்டிருக்கேன், மழை பெய்யும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இலங்கையிலிருந்து இப்படி சொல்கிறாங்களே, உண்மையா சார்னு கேட்குறீங்க. உண்மையாக இருந்திருந்தால் நான் அறிக்கையில் சொல்லியிருப்பேனே. ஆகவே தயவுசெய்து போட்டு குழப்பிக்க வேண்டாம். பருவமழை, தென்மேற்கு பருவமழை இறுதி கட்ட வலுப்பெறும். வடகிழக்கு பருவமழை 3 மாதங்கள் வலுவாகவே இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆக அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை, அதற்கு முன் இறுதி கட்டத்தில் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போல பெய்யும்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் இதை நம்பி நாம் எந்த விதையும் நம்ம விதைச்சாலும், ஆகவே நாம் நினைக்கும் போது மழை பொழியாது.
நல்ல மழைப்பொழிவு தொடர்ச்சியாக அடிக்கடி மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நாள்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பின்பகுதி, செப்டம்பர் 15க்கு மேலே. அக்டோபர் முன் 15 தேதி நிறைய மழைப்பொழிவு. அதிலெல்லாம் நீங்கள் நம்பிக்கையாக விதைக்கலாம், எல்லா பணியும் தொடங்கலாம். ஆனால் வரக்கூடிய 15 ஆங்காங்கே ஒதுக்கி தான் பெய்யும். அதற்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கும். கண்டிப்பாக செப்டம்பர் 15லேருந்து நன்றாகவே பெய்ய தொடங்கும். அக்டோபர் 1லேருந்து நீங்கள் மழை இருக்கும், தொடர்ச்சியாக மழை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சு நீங்கள் பணி செய்யலாம். ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.